Cik, nak order apa? Kasih keju berkrim penuh kejutan kerana krim keju di atas kerangupan Zinger menjadi kejutan penuh kelazatan dalam KFC Cheesy Twister. Okey, tak nak cuba rasa masam limau pedas cili, masam ngam dan pedas hangat lazat KFC Hot and Zesty Twister? Ha? KFC Twister ada dua? Ya, dua KFC Twister baru, Cheesy Twister atau Hot and Zesty Twister. Kepingan Zinger rangup, sayuran segar dengan dua rasa berbeza, dibalut dengan tuti yang lembut. Hanya daripada RM6.50 setiap satu. KFC. மாட்டி விடணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்க பேச்சு மறுபேச்சு நீங்களே கேட்க கூடாது. ஆமா, கேட்டீங்கன்னா இங்க இது எப்படிக்குள்ள வர முடியாது. ரைட்டு. raga.thr.fm வந்தீங்கன்னா எல்லா ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க விண்ணப்பிக்கலாம் தாராளமாக. ஓகே, இன்றைக்கு நம்ம கிட்ட தமிழ் சொல்லி மாட்டிட்டாங்க. இன்னைக்கு நாட்டுல வந்து பெரிய ஜுரம். என்ன ஜுரம்னா எய்ட்ஸ் வந்துச்சு, அதுக்கு பிறகு இப்ப கபாலி ஜுரம், நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜுரம். நிறைய பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டு படத்துல நடிக்க போறீங்களான்னு. சோ சும்மா ஒரு ஐடியா பண்ணி இவங்க தமிழ் சொல்லிய பிடிச்சிருக்கோம், நீங்க தான் அந்த கோஆர்டினேட்டர், ஆமே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க படத்துல நடிக்க அப்படின்னு. என்னதான் ஆச்சு அப்படின்றது இப்ப கேட்கலாம். ஹலோ ஹலோ, தமிழ் செல்வியா? ரஜினி இருக்காரா? ஹலோ, யார் பேசுறீங்க? இங்க நான் ராஜன் பேசுறேன். ராஜனா? வாட்ஸ்அப்ல நம்பர் வந்துச்சு, உங்க நம்பர் கொடுத்து இந்த மாதிரி கபாலி படத்துல நடிக்கிறதுக்கும் ஆள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் நீங்க ராங் நம்பர் கால் பண்ணிருக்கீங்க. இல்ல, எனக்கு வந்துச்சு, அப்புறம் எப்படி உங்க நம்பர் எனக்கு கிடைக்கும்? அந்த படத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. அப்புறம் ஏன் உங்க நம்பர் கொடுத்தாங்க? என் நம்பர் யாரு? ஆள் எடுத்துட்டா சொல்லுங்க, பரவாயில்ல. அட்லீஸ்ட் எனக்கு வந்து ரஜினி பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா? ரஜினி படத்துக்கு வாய்ப்பு என்கிட்ட கேக்குறீங்க? அப்ப உங்க பேர் போட்டு நான் படிக்கிறேன், கேக்குறீங்களா? வணக்கம், need people for Rajini's Kabali movie shooting at Malakatunga tomorrow from 7:30 am. அப்படி சொல்லிட்டு உங்க தமிழ் செல்வி உங்க நம்பர் போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ராங்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோன்னு. எப்படி ராங்கான? வாட்ஸ்அப்ல வந்திருக்கேன், ஃப்ரெண்ட் தான் அனுப்புனா. நீங்க ஆள் எடுத்துட்டா பிரச்சனை இல்ல, சொல்லிருங்க. என்னை வந்து ஏமாத்த, நான் வேற எதுனா ஒரு வழியில நான் போயிருவேன். நான் வில்லனா நடிப்பேன், காமெடியா நடிப்பேன். எதுவும் நான் நடிச்சு காட்டுறீங்களா? சரி, நடிச்சு காட்டுங்க. என்ன நடிச்சு காட்டணும் சொல்லுங்க. அசோக், இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோ. இருங்க, எங்க சிரிக்கிறீங்க? நீங்க காமெடி என்கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க நீங்க என்னை பார்த்து என்னை காமெடி பீஸ் மாதிரி இருக்கா உங்களுக்கு பாக்குறதுக்கு? ஆக்சுவலி எனக்கு சொல்ல போனா எனக்கு இந்த மாதிரி எனக்கு கால் வந்துச்சுன்னா அந்த கோவம் வரும். அது என்ன எனக்கு உங்ககிட்ட பேச. ஏன்னா நான் அப்பாவிங்க, நான் வந்து ஆசையா வந்திருக்கேன். கடவுள் வந்து எனக்கு கருணை காட்டுறா. நான் எப்பயும் வேண்டும் தெரியுங்களா, எப்படியாவது என்னை வந்து ரஜினி கூட நடிக்க அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கபாலி படம் வந்து மலேசியால எடுக்கிறாங்க. ரஜினி வேற வந்திருக்காரு. நேத்து நான் ஏர்போர்ட் போலான்னு பார்த்தா என் பாஸ் லீவ் கொடுக்கலங்க. எல்லாம் பாதியில ஆஃப் போட்டு போயிருப்பேன். நினைச்சு வேலையை தூக்கி போட்டு போயிடலாம், போய் படத்தை நடிச்சு பெரிய ஆளா இல்லன்னு. பாஸ் சொன்னாரு கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதோட போனீங்கன்னா வந்துடாது அப்படின்னு. ஏற்கனவே கமலாசன் வந்தப்போ அப்படிதான் நான் தூக்கி போட்டு போனேன். அப்புறம் பார்க்க முடியல, அப்புறம் அந்த படமும் வரல. போங்க. சரி, புரியுது. நீங்க வந்து ரஜினி சாரோட தீவிர ரசிகர். அதுக்காக இப்படியெல்லாம் இருக்க கூடாது. ஆக்சுவலி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. நான் என்னோட படத்தை எனக்கு நல்லா தெரியுது. நீங்க வந்து அப்படியே மழுப்புறீங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதனால இடம் இல்லைன்னு சொல்ற முடியாது. சொந்தக்காரங்களுக்கா? எனக்கு தெரியல. நீங்க ஒரு ராங்கா நம்பர் கால் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்ல. நான் இப்ப மெசேஜ் படிச்சேன் தானே, இப்ப மெசேஜ் படிச்சுனா இல்லையா உங்ககிட்ட? ஆமா, பட் எனக்கு தெரியல. இது மேபி ராங்கா உங்களுக்கு யாரோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கும் இதுவும் சம்பந்தமே இல்ல. என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்க? நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. வர வெள்ளிக்கிழமை இரவன் படம் ரிலீஸ் ஆகுது, நம்ம நாட்டு படம். சோ அங்க போயிட்டு ஆதரவு கொடுங்க. அந்த படத்துல நான் நடிச்சிருக்கிறேன். சரிங்களா? நீங்க படத்துல நடிச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க வந்து கபாலியில் நடிக்கிறீங்க அப்படிதானே? கபாலி இல்ல, இரவன். இப்ப ரஜினி மலேசியால தானே இருக்காரு. நீங்க போய் பாருங்க, எப்படியாவது கான்டாக்ட் தேடி போய் பாருங்க. அப்படியே உங்க நம்பர் கொடுத்தாங்க. என்னைய சவுண்ட் ஏத்து வைக்காதீங்க. நீங்க முடியும்னு சொல்லுங்க, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லாதீங்க. முதல்ல நீங்க போன் அடிச்சதுன்னா ஆரம்பத்துல இருந்து முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் தீவிர ரசிகர். நம்ம லாக்காக்கு இப்ப போறேன். இந்த நாள் குறிச்சு வச்சுக்கங்க. ஒரு நாளைக்கு நானும் கபாலி படத்துல நடிச்சு பெரிய ஆளாயி உங்களை டிக்கெட் எடுத்து பார்க்க வைக்கல. கண்டிப்பா அந்த நாள் திரும்ப வரும். ஓகேவா? நான் வச்சிருக்கேன். ஆனா என்னை காலையில கிண்டல் பண்ணிட்டீங்க பாருங்க.
இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்து சிரிச்சிருக்காங்க. அந்த நிறைய பேர் இல்லாம போயிருக்காங்க. இப்ப பாருங்க. Anyway, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன ரொம்ப சிரிக்க வச்சிட்டீங்க இன்னைக்கு என்னோட பொழுது ரொம்ப நல்லபடியா அமையும் நான் நினைக்கிறேன். பொழுது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பிறகுதான் உங்க பொழுதே ஸ்டார்ட் பண்ண போகுது. அப்ப பாருங்க ஊரே சிரிக்கும். அப்ப நீங்க வந்து அழப்பறீங்க. என்னங்க இன்னும் ஒரு மார்க்கமா உள்குத்து வச்சு பேசுறீங்க. இதுக்கு பிறகு பாருங்க நீங்க சிரிக்கிறது நிப்பாட்டுவீங்க, ஊரே சிரிக்கும். ஏன்னா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இது எப்படி இருக்குல்ல, இது எப்படி இருக்கு? Oh my God, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? என்ன உதயா இப்படி எல்லாம் பண்றீங்க? இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? மாட்டி விடணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்க பேச்சு மறு பேச்சு நீங்களே கேட்க கூடாது. ஆமா, கேட்டீங்கன்னா இங்க இது எப்படி இருக்குல்ல வர முடியாது. ரைட்டு. raga.thr.fm வந்தீங்கன்னா எல்லா ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க விண்ணப்பிக்கலாம் தாராளமாக. ஓகே, இன்றைக்கு நம்ம கிட்ட தமிழ் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு நாட்டுல வந்து பெரிய ஜுரம். என்ன ஜுரம்னா எய்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கு பிறகு இப்ப கபாலி ஜுரம். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜுரம். நிறைய பேரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டு படத்துல நடிக்க போறீங்களான்னு. சோ சும்மா ஒரு ஐடியா பண்ணி இவங்க தமிழ் சொல்லிய பிடிச்சிருக்கோம், நீங்க தான் அந்த கோஆர்டினேட்டராமே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க படத்துல நடிக்க அப்படின்னு. என்னதான் ஆச்சு அப்படின்றது இப்ப கேட்கலாம். ஹலோ ஹலோ, தமிழ் செல்வியா? ரஜினி இருக்காரா? ஹலோ, யார் பேசுறீங்க? இங்க நான் ராஜன் பேசுறேன். ராஜனா? வாட்ஸ்அப்ல நம்பர் வந்துச்சு. உங்க நம்பர் கொடுத்து இந்த மாதிரி கபாலி படத்துல நடிக்கிறதுக்கும் ஆள் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் நீங்க ராங் நம்பர் கால் பண்ணிருக்கீங்க. இல்ல, எனக்கு வந்துச்சு. அப்புறம் எப்படி உங்க நம்பர் எனக்கு கிடைக்கும்? அந்த படத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. அப்புறம் ஏன் உங்க நம்பர் கொடுத்தாங்க? என் நம்பர் யாரு? ஆள் எடுத்துட்டா சொல்லுங்க, பரவாயில்ல. அட்லீஸ்ட் எனக்கு வந்து ரஜினி பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா? ரஜினி படத்துக்கு வாய்ப்பு என்கிட்ட கேக்குறீங்க? அப்ப உங்க பேர் போட்டு நான் படிக்கிறேன், கேக்குறீங்களா? வணக்கம், need people for Rajini's Kabali movie shooting at Malakathanga tomorrow from 7:30 am. அப்படி சொல்லிட்டு உங்க தமிழ் செல்வி உங்க நம்பர் போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ராங்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோன்னு. எப்படி ராங்கான? வாட்ஸ்அப்ல வந்திருக்கேன், ஃப்ரெண்ட் தான் அனுப்புனா. நீங்க ஆள் எடுத்துட்டா பிரச்சனை இல்ல, சொல்லிருங்க. என்னை வந்து ஏமாத்த, நான் வேற எதுனா ஒரு வழியில நான் போயிருவேன். நான் வில்லனா நடிப்பேன், காமெடி நடிப்பேன். எதுவும் நான் நடிச்சு காட்டுறீங்களா? சரி, நடிச்சு காட்டுங்க. என்ன நடிச்சு காட்டணும் சொல்லுங்க. அசோக் இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோ. இருங்க, எங்க சிரிக்கிறீங்க? நீங்க என்கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இங்க நீங்க என்னை பார்த்து என்னை காமெடி பீஸ் மாதிரி இருக்கா உங்களுக்கு பாக்குறதுக்கு? ஆக்சுவலி சொல்ல போனா எனக்கு இந்த மாதிரி எனக்கு கால் வந்துச்சுன்னா அந்த கோவம் வரும். அது என்னமா எனக்கு உங்ககிட்ட பேச. ஏன்னா நான் அப்பாவிங்க, நான் வந்து ஆசையா வந்திருக்கேன். கடவுள் வந்து எனக்கு கருணை காட்டுறேன். நான் எப்பயும் வேண்டுவேன் தெரியுங்களா, எப்படியாவது என்னை வந்து ரஜினி கூட நடிக்க அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கபாலி படம் வந்து மலேசியால எடுக்கிறாங்க. ரஜினி அவர் வந்திருக்காரு. நேத்து நான் ஏர்போர்ட் போலான்னு பார்த்தா என் பாஸ் லீவ் கொடுக்கலங்க. எல்லாம் பாதியில ஆஃப் போட்டு போயிருப்பேன். நினைச்சு வேலையை தூக்கி போட்டு போயிடலாம், போய் படத்தை நடிச்சு பெரிய ஆளா இல்லன்னு. பாஸ் சொன்னாரு கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதோட போனீங்கன்னா வந்துடாது அப்படின்னு. ஏற்கனவே கமலாசன் வந்தப்ப அப்படிதான் நான் தூக்கி போட்டு போனேன். அப்புறம் பார்க்க முடியல, அப்புறம் அந்த படமும் வரல. போங்க. சரி, புரியுது. நீங்க வந்து ரஜினி சாரோட தீவிர ரசிகர். அதுக்காக இப்படியெல்லாம் இருக்க கூடாது. ஆக்சுவலி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. நான் என்னோட படத்தை எனக்கு நல்லா தெரியுது. நீங்க வந்து அப்படியே மழுப்புறீங்க. உங்க சொந்தக்காரங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தீங்க, அதனால இடம் இல்லைன்னு சொல்ற முடியாது. சொந்தக்காரங்களுக்கா? எனக்கு தெரியல. நீங்க ஒரு ராங்கான நம்பர் கால் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்ல. நான் இப்ப மெசேஜ் படிச்சேன் தானே. இப்ப மெசேஜ் படிச்சுனா இல்லையா உங்ககிட்ட? ஆமா, பட் எனக்கு தெரியல. இது மேபி ராங்கா உங்களுக்கு யாரோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எதுவும் சம்பந்தமே இல்ல. என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்க? நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. வர வெள்ளிக்கிழமை இரவன் படம் ரிலீஸ் ஆகுது, நம்ம நாட்டு படம். அப்போ அங்க போயிட்டு ஆதரவு கொடுங்க. அந்த படத்துல நான் நடிச்சிருக்கிறேன். சரிங்களா? நீங்க படத்துல நடிச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க வந்து கபாலியில் நடிக்கிறீங்க அப்படிதானே? கபாலி இல்ல, இரவன். இப்ப ரஜினி மலேசியால தானே இருக்காரு. நீங்க போய் பாருங்க, எப்படியாவது கான்டாக்ட் தேடி போய் பாருங்க. அப்படியே உங்க நம்பர் கொடுத்தாங்க. என்னை
நீங்க சவுண்ட் ஏத்து வைக்காதீங்க. நீங்க முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லாதீங்க. முதல்ல நீங்க போன் அடிச்சதுன்னா ஆரம்பத்துல இருந்து முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் தீவிர ரசிகர். நம்ம லாக்காக்கு இப்ப போறேன். இந்த நாள் குறிச்சு வச்சுக்கங்க. ஒரு நாளைக்கு நானும் கபாலி படத்தில் நடிச்சு பெரிய ஆளாயி உங்களை டிக்கெட் எடுத்து பார்க்க வைக்கல. கண்டிப்பா கண்டிப்பா அந்த நாள் திரும்ப வரும். ஓகேவா? நான் வச்சிருக்கேன். ஆனா என்னை காலையில கிண்டல் பண்ணிட்டீங்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்து சிரிச்சிருக்காங்க. அந்த நிறைய பேர் இல்லாம போயிருக்காங்க. இப்ப பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன ரொம்ப சிரிக்க வச்சிட்டீங்க. இன்னைக்கு என்னோட பொழுது ரொம்ப நல்லபடியா அமையும் நான் நினைக்கிறேன். பொழுது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பிறகுதான் உங்க பொழுதே ஸ்டார்ட் பண்ண போகுது. அப்ப பாருங்க ஊரே சிரிக்கும். அப்ப நீங்க வந்து அழப்பறீங்க. என்னங்க இன்னும் ஒரு மார்க்கமா உள்குத்து வச்சு பேசுறீங்க. இதுக்கு பிறகு பாருங்க நீங்க சிரிக்கிறது நிப்பாட்டுவீங்க, ஊரே சிரிக்கும். ஏன்னா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இது எப்படி இருக்குல்ல? இது எப்படி இருக்கு? Oh my God, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? என்ன ஒரு இப்படி எல்லாம் பண்றீங்க? இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு?